வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அகைன் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் சிக்கன் கட்லெட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக் கட்லெட் தான். லாஸ்ட் டைம் பார்த்த சிக்கன் கட்லெட்டுமே ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இதுவும் ஈஸியாக 15 மினிட்ஸில் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருள் வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி ஒரு சீக்கிரத்தில் எடுத்து நம்ம துருவிக்குவோம். கையில் பிணையிறதுனாலும் பிணைஞ்சிக்கலாம், பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈவனாக இருக்காது. இது நீங்கள் இப்படி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொடிசாக குட்டி குட்டியாக ஆயிரும். அப்போ உங்களுக்கு பிணையிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் பிணைஞ்சிங்கன்னா ஒன்றும் ஒரு ஷேப்பில் இருக்கும். அதுக்காக தான் இப்படி நீங்கள் சீச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா பொடிசாக திருவி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்குவோம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, பட் அது கொஞ்சம் சாப்பிடும்போது வாயில் கடிபடுன்றதுக்காக எனக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. முட்டை அவிய வைக்கும்போது சில பேர் உப்பு போட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னா இதில் சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஃபுல்லாக பிணைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரிலாம் வராது, பட் நல்லா எல்லாமே இதாகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததை நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் கிராம்ஸ்னால் என்னென்னா நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ப்ரெட்டில் அந்த 4 சைடு கார்னர் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், தண்ணி எதுவும் இல்லாமல். இது 2 இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நம்ம எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில், கட்லெட் நீங்கள் என்ன ஷேப்பில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையாவா எடுத்து எனக்கு ரவுண்ட் ஷேப் போதும், அதனால் நான் ரவுண்ட் ஷேப்லேயே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்கில் டிப் பண்ணிடுங்க. எக்கில் டிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் வர்ற அளவுக்கு கோட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒன்று பண்ணி காட்டுறேன். ரொம்ப தின்னாயிராமல் முடிஞ்ச வரைக்கும் கனமாகவே போட்டுக்கோங்க. போட்டு எடுத்து பிரெட் கிராம்ஸ் போட்டு எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். மொத்தமாக செஞ்சு ஒரு 4-5 பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு நம்ம அடுப்பில் போட்டு எடுத்துடலாம்.
இப்போ வந்து இதை நான் மொத்தமாக இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதை நம்ம வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருவோம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் அடுத்த பக்கம் பரட்டி விட்றேன். அடுப்பு வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஆனால் வந்து உள்ளே வந்து நம்ம வேக வச்சு தானே முட்டை வச்சுருக்கோம். ஸோ அது வந்து சீக்கிரமே வெந்துடும். அந்த எண்ணெய் ஹீட் இருந்தாலே போதும், நல்லாவே வெந்துடும். கருக விடாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு பார்த்ததுமே தெரியும் ஓகே வெந்துருச்சு அப்படின்றக்கப்ப நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா கருக ஆரம்பிச்சிரும். ஸோ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நான் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது அபி லக்ஷூஸ் லைஃப் ஸ்டைல்.